வெல்கம் டு சரீனாஸ் ஃபீஸ்ட். இன்றைக்கி நான் மொச்சையும் கருணக்கிழங்கும் சேர்த்து குழம்பு செய்ய போகிறேன். எண்ணெயை சேர்த்துக்கலாம், வெந்தயம் சேர்த்துக்கலாம், அடுத்தது பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், வெங்காயம் சேர்த்துக்கலாம், வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. இப்போ இதில் வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். தக்காளி நல்லா வதக்கணும், இல்லைன்னா அப்படியே முழுசாக இருக்கும். ஸோ தக்காளி நல்லா வதக்கிடலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கருணக்கிழங்கு கட் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் நல்லா பெருசாக தான் போட்டேன், ஏன்னா இது கார குழம்பு இல்லையா, அதனால் இந்த பெரிய பெரிய பீஸாக தான் போட்டுருக்கேன். இப்போ இந்த கிழங்கையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதக்கலாம் கொஞ்ச நேரம். மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1-2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா இதை கலந்து விடலாம். இந்த காயோட இந்த மிளகாத்தூளை கலந்து விடலாம். இந்த மொச்சை பாருங்கள், நான் ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஸோ நல்லா ஊறிச்சு. இப்போ வந்து இதை ஆட் பண்ணலாம். இப்போ இதில் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலந்து விடலாம். இதுலேயும் கொஞ்சம் மசாலாலாம் நல்லா இது சேரட்டும், நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், இப்போ வந்து சால்ட் சேர்த்துக்கலாம். போதும், வேணும்னா அப்புறமா அடிஷ்னலாக சேர்த்துக்கலாம். இப்போ 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இதை வேகிறதுக்கு. குழம்பு கொதிக்குது நல்லா. இப்போ வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் புளி தண்ணி ஊற்றிடலாம். மொச்சையும் கருணக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் கமெண்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.